பெரிசபிள் குட்ஸை விமானம் மூலியமா ஏற்றுமதி பண்ணும்போது, நாம என்னென்ன ப்ரொசீஜர்லாம் வந்து கடந்து வர வேண்டியிருக்கோ, எத எத ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பெரிசபிள் குட்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து டயத்துக்கு நடக்கணும். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா, விமானம் நமக்காக காத்திருக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து மேண்டேட்டரியா மனசுல வச்சுக்கிட்டு, அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கிங் அப்படின்றது கம்ப்ளீட்டா மாறும். ஒரு சாதாரண அட்டைப்பெட்டியில ஆர்டினரி கார்கோல பேக் பண்ணி போடுவோம். ஆனா, நாம பெரிசபிள் குட்ஸ் பண்ணும்போது, அதுக்கான பேக்கிங் வந்து வேற. அதுக்கு அடுத்து டெம்பரேச்சர். ஒரு சாதாரண பொருள வந்து ஏற்றுமதி பண்ணும்போது, டெம்பரேச்சர் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. ரூம் டெம்பரேச்சர் ஓகே. ஆனா, பெரிசபிள் குட்ஸ் அப்படிங்கும்போது, அதுக்கு சில கட்டுப்படுத்தப்பட்ட டெம்பரேச்சர்ஸ் வந்து வேணும். ஜெல் ஐஸ் பேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு நம்ம பேக் பண்ணணும். அதுக்கு அடுத்து டாக்குமெண்ட்லயும் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் கார்கோல பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தான். ஆனா, பெரிசபிளுக்கு கண்டிப்பா ஃபைட்டோசானிட்டரி அப்படின்றது வந்து முக்கியம். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டாண்டர்ட் கார்கோவில் நமக்கு வாரக்கணக்காகவோ மாதக்கணக்காகவோ குட்ஸ் போயிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிசபிளில் வந்து சில மணி நேரங்களில் கஸ்டமர் கையில் கிடைச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா பெரிய அளவில் சிக்கலாயிரும். ஸோ ஒன்று ஒன்றா விரிவாக பார்க்கலாம். பேக்கிங்கில் பெரிசபிள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கார்கேட்டட் பாக்ஸ், அதுவும் குறிப்பாக ஹோல்ஸ் இருக்கக்கூடிய கார்கேட்டட் பாக்ஸ், இந்த ஆப்பிள்லாம் வந்து பேக் பண்ணி வரக்கூடிய பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் வந்து பயன்படுத்தணும். இல்லாட்டா பிளாஸ்டிக் கிரேட்ஸ் வந்து பயன்படுத்தணும். பெட்டியில் வந்து துளை இருக்கிறதுனால காற்றோட்டம் காற்று போயிட்டு வர மாதிரி இருக்கணும். அதனோட டெம்பரேச்சரை தக்க வைக்கிறதுக்கு ஏற்கனவே அங்கே வந்து ஒரு கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர் இருக்கும். ஆனால் அதை தாண்டி உள்ளுக்குள்ளே ட்ரை ஐஸ் பேக்கு, ஜெல் பேக்லாம் வந்து வைக்கிறது அப்படின்றது வந்து நமக்கு இன்னும் கூடுதலாக அந்த பொருளை வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவும். அதுக்கடுத்து நம்ம நேரடியாக போய் ஒரு ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரியே இந்த குட்ஸை வந்து கொண்டு வைக்க முடியாது. நாம் ஏற்றுமதிக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணணும். ஸோ இன்னைய டேட்டில் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸாக பிளான் பண்ணி நாம் அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட சொல்லி அந்த விமானத்தில் நம்மளோட இடத்த வந்து ரிசர்வ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐஏடி அங்கீகாரம் பெற்ற ஏஜென்ட்டுகள் மூலியமாக தான் இதை பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஏற்றுற வரைக்குமான காலகட்டத்தில் நம்ம பொருளை வந்து கோல்டு ஸ்டோரேஜில் வைக்க வேண்டிய வசதியும் அங்கே இருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணி அதுலேயும் நாம் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. டாக்குமெண்ட்டை பொறுத்தவரையில் இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அடுத்து ஃபைட்டோசானிட்டரி சர்டிஃபிகேட், குறிப்பாக தாவரங்கள், காய்கறிகள், பழங்கள், பூக்கள், இது எல்லாத்துக்குமே வந்து அது தேவை. அதுக்கடுத்து நம்ம ஆர்டினரி கார்கோல ஷிப்பிங் பில் வரும். ஸோ இதில் அதுக்கு மேலே ஏர்வே பில் வரும். சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் பெரும்பாலும் முக்கியம் இதில். ஸோ இது வந்து மேண்டேட்ரி. அதுக்கடுத்து சுங்கத்துறையில் அவங்க என்னென்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பொருட்களை வந்து விமான நிலையத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கஸ்டம்ஸில் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கஸ்டம்ஸில் அந்த முக்கியமான டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கடுத்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷன் உண்டு. அங்கே நேரடியாக அதிகாரிகள் வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி நாம் வச்சுருக்கக்கூடிய பொருளை வந்து செக் பண்ணுவாங்க. பூவை வந்து மாலையாக தொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா ஒரு ஃபோக்கஸ் லைட்டை வச்சு கீழே ஒரு வெள்ளை துணியை வச்சு அது மேலே அந்த பூவை வந்து போட்டு கொஞ்சம் அதை அசைச்சு பார்த்து அதில் ஏதாவது பூச்சி, சின்ன சின்ன பூச்சி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிராஸ் பண்ணால் தான் நம்மளோட குட்ஸை வந்து ஃப்ளைட்லேயே ஏற்றுவாங்க. அதுக்கடுத்து நாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோல்டு செயின் மேனேஜ்மெண்ட். நம்ம பொருளை பொறுத்து இப்போ ப்ரக்கோலிலாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா ரூம் டெம்பரேச்சரில் வைக்கவே கூடாது. கட் பண்ண உடனே நாம் வந்து அதை ஒரு கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரில் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கொண்டு வர்ற இடத்துல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு வர்றதில் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது, ஏர்போர்ட்டில் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கடுத்து விமானத்தில் ஏற்றினது பிறகும் குறிப்பிட்ட வெப்பநிலையில் அது தொடர்ந்து பராமரிக்கப்படுறதா அப்படின்றத உறுதி பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சரியான பேக்கிங், ஐஏடியை வச்சு ப்ராப்பராக நம்ம முன்பதிவு பண்ணி அதுக்கடுத்து ப்ராப்பரான டாக்குமெண்ட் கொடுத்து அந்த செக்யூரிட்டி செக்லாம் வந்து கரெக்டாக பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நாம் 100% வந்து இந்த பெரிசபிள் எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம ஷைன் பண்ணலாம். மற்ற ஏற்றுமதிக்கும் பெரிசபிள் ஏற்றுமதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, பெரிசபிள் ஏற்றுமதியில் பல மடங்கு லாபம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நிறைய தலைவலி இருக்கும். அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா லாபம் அப்படின்றது பெரிய அளவில் இருக்கும். குவான்டிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.